Hello students, welcome to Kavita Study Hub. I am your teacher Kavita. Through this channel, I will help you understand concepts clearly, score better marks and enjoy learning. Let's begin today's class. Before we start the class, don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. Life process. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா class 10 NCERT syllabus biology chapter 6 life process. லைஃப் ப்ராசஸ் பற்றி ஒரு இன்ட்ரோ பார்த்துக்கலாமா? லைஃப் ப்ராசஸ்னால் என்ன? லைஃப் ப்ராசஸ் ஆர் த பேசிக் வைட்டல் ஆக்டிவிட்டீஸ் தட் லிவிங் ஆர்கனிசம் பெர்ஃபார்ம் டு ஸ்டே அலைவ், க்ரோ அண்ட் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. அதாவது நம்மளுடைய ஆர்கனிசம்ஸ் வந்து சரியாக உயிரோடு இருக்கிறதுக்கும் அது வளர்கிறதுக்கும் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் லைஃப் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம். இந்த லைஃப் ப்ராசஸ் வந்து ஒரு ஆர்கனிசம்ஸ் வந்து உயிரோடு இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமாக செயல்படுது. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஆர்கனிசம் வந்து உயிரோடு இருக்கணும், இந்த லைஃப் ப்ராசஸ் நடக்கணும்னா என்ன தேவை? நம்மளுக்கு எனர்ஜி தேவை. எனர்ஜி இருந்தால் தான் நம்மளால் எல்லாம் பண்ண முடியும், உள்ளே போய் எல்லாத்தையும் நடத்த முடியும். ஸோ எனர்ஜி எப்படிலாம் கிடைக்குது நம்மளுக்கு அப்படின்னா நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரியேஷன், இது மூலமாக தான் நம்மளுக்கு கிடைக்கிது. சரிங்களா? இப்போது அந்த நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரியேஷன் பற்றி ஒரு இன்ட்ரோ மாதிரி பார்த்தோன்னா, nutrition is a process by which an organism's its utilization by the body for life process. எடுத்துக்கிற ஃபுட்டு, நம்ம எந்த டைப் ஆஃப் ஃபுட் எடுத்துக்கிறோமோ அந்த டைப் ஆஃப் ஃபுட்டில் தான் நம்ம நியூட்ரிஷன் கிடைக்கிது. ரெஸ்பிரேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் ஃபுட் இஸ் பர்ன்ட் இன் த செல்ஸ் ஆஃப் த பாடி வித் ஹெல்ப் ஆஃப் ஆக்சிஜன் ரிலீஸ் எனர்ஜி. ஸோ நம்ம எடுத்த ஃபுட்டு வந்து அது பர்ன்ட் ஆகி செல்லில் என்ன ஆகுது? எனர்ஜியாக ரிலீஸ் ஆகுது வெளியே. டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணுதுன்னா, நம்ம எடுத்துகிட்ட அந்த ஃபுட்டு, ஆக்சிஜன், வாட்டர் எல்லாமே வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியிலேருந்து அடுத்த பார்ட் ஆஃப் த பாடிக்கு வந்து கேரி அவுட் பண்ணுற ப்ராசஸ் வந்து பண்ணுற வேலை வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுது. அடுத்து எக்ஸ்கிரியேஷன் இஸ் அ ப்ராசஸ் பை விச் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் ஆர் ரிமூவ் ஃப்ரம் த பாடி. நம்மளோட பாடியிலேருந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ரிமூவ் பண்ணுற வேலை தான் எக்ஸ்கிரியேஷன். இல்லையா? நியூட்ரிஷன் முதல்ல பார்த்தோம். நியூட்ரிஷன், ரெஸ்பிரேஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், எக்ஸ்கிரியேஷன் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு இப்போ நியூட்ரிஷன் பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா, நியூட்ரிஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஃபுட் பை அன் ஆர்கனிசம் and its utilization by the body to build the body for growth, to repair the damaged parts of the body for energy. அப்போது நம்ம எடுக்கப்படுற ஃபுட்டானது, ஒரு ஆர்கனிசமால் எடுக்கப்படுற ஃபுட்டானது நம்ம பாடியால் அதை யூட்டிலைஸ் பண்ணிட்டு எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுதுன்னா, நம்மளோட பாடி பில்ட் பண்ணுறதுக்கு, நம்மளோட க்ரோத்துக்கு, நம்மளோட டேமேஜ் பார்ட்ஸ் எல்லாம் ரிப்பேர் பண்ணி எனர்ஜி கொடுக்கறதுக்கு தான் நியூட்ரிஷன். சரிங்களா? லைஃப் ஆன் எர்த் டிபெண்ட்ஸ் ஆன் கார்பன் பேஸ்ட் மாலிகூல்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த ஃபுட் ஆர் ஆல்சோ கார்பன் பேஸ்ட் மாலிகூல். The outside raw materials used by living organism are food, water and air. ஸோ நம்மளுடைய வாழ்வாதாரம், இந்த பூமியில் நடக்கிற நம்ம வாழ்க்கை எப்படி எதை பேஸ் ஆகிருக்குன்னா கார்பன் பேஸ்ட் மாலிகூல். கார்பன் பேஸ்ட் மாலிகூல் அப்படின்னு என்னென்னா, அந்த இட் கண்டெய்ன்ஸ் கார்பன் and form the basic building blocks for all living things. Carbon can easily bond with atoms needed for life. அதனால கண்டிப்பாக கார்பன் பேஸ்ட் மாலிகூல் டிபெண்ட் பண்ணி தான் லைஃப் இருக்குது. ஸோ அதுக்கு தேவையானது அவுட் சைட் ஆஃப் ரா மெட்டீரியல் எப்படி ஒரு ஆர்கனிசம் எடுக்கிறது வெளியே இருந்ததுன்னா, ஃபுட் வழியாக, வாட்டர் வழியாக அண்ட் ஹேர் வழியாக. இப்போது 2 மெயின் கேட்டகரிஸ் இருக்குது. எதுனா லிவிங் திங்ஸ் கெட் தேர் ஃபுட். ஒன்று ப்ரொடியூசர் சொல்லுவாங்க, அடுத்தது கன்சியூமர் சொல்லுவாங்க. ப்ரொடியூசர்ஸ், அதாவது ப்ரொடியூசரோட இன்னொரு பேர் வந்து ஆட்டோட்ராப்ஸ். தீஸ் ஆர்கனிசம் ஆர் த செஃப் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்டு. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஆட்டோட்ராப்ஸை, ப்ரொடியூசர்ஸை செஃப் ஆஃப் த நேச்சுரல் வேர்ல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. they manufacture the own food from raw materials. சரிங்களா? அதுக்கு தேவையான ஃபுட்டை அதுவாகவே தயாரிச்சுக்கும். எப்படின்னா 2 வகையில், ஒன்று ஃபோட்டோசிந்தசிஸ், இன்னொன்று கீமோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் என்னென்னா, ப்ரொடியூசர்ஸ் லைக் பிளான்ட்ஸ், ஆல்கே அண்ட் சம் பாக்டீரியா யூஸ் சன்லைட், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டு கிரியேட் குளுக்கோஸ், அதாவது சுகர். இது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக நடக்கிற இது ஒன்று. அடுத்து கீமோசிந்தசிஸ் என்னென்னா, இன் பிளேசஸ் when there is no sunlight, சன்லைட்டே இருக்காது, அதாவது இந்த டீப் ஓஷன் ஃப்ளோர், சம் பாக்டீரியா கிரியேட் ஃபுட் யூஸிங் கெமிக்கல்ஸ். கெமிக்கல்ஸ் வச்சு ஃபுட் தயாரிக்கிறது வந்து கீமோசிந்தசிஸ். அதாவது என்ன கெமிக்கல்னால் சல்ஃபர் அந்த மாதிரி வச்சு தயாரிக்கிறது கீமோசிந்தசிஸ். இது வந்து ப்ரொடியூசர்ஸ். அடுத்து வந்து கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ் என்ற இன்னொரு பேர் வந்து ஹெட்டிரோட்ராப்ஸ் சொல்லுவாங்க. These organisms cannot make their own food and must consume other living things to get the energy, such as herbivores, carnivores and omnivores. இந்த ஆர்கனிசமால் அதோட ஃபுட், தேவையான ஃபுட்டை அது கிரியேட் பண்ண முடியாது. மற்ற லிவிங் திங்ஸை டிபெண்ட் பண்ணி அதற்கு தேவையான ஃபுட்டை அது எடுத்துக்கும். அதுதான் வந்து கன்சியூமர்ஸ். சரிங்களா?
இப்போ அடுத்து வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன். இந்த மோட் ஆஃப் நியூட்ரிஷன் வந்து 2 மோடு இருக்குது. ஒன்று ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன், இன்னொன்று ஹெட்டிரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னா என்னென்னா, it is a nutrition in which organisms prepare their own food from simple inorganic substance like carbon dioxide and water. கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் வச்சு இந்த presence of sunlight chlorophyll அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். சரிங்களா, இதுதான் ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். எக்ஸாம்பிள் ஆல் கிரீன் பிளான்ட்ஸ் அண்ட் சம் பாக்டீரியா. இப்போது இட் இஸ் அ ப்ராசஸ் வேர் an organism மேக் இட்ஸ் ஓன் ஃபுட் யூசிங் இன்ஆர்கானிக் ரா மெட்டீரியல் சொன்னேன் இல்லைங்களா. அது சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸில் இருக்கிற இன்ஆர்கானிக் ரா மெட்டீரியல்ஸ் வச்சு தன்னுடைய ஃபுட்டு தேவையான ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கும். இப்போ இன் பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் விச் ஆர் நாட் யூஸ்ட் இமீடியட்லி ஆர் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்டார்ச். அந்த பிளான்ட்டில் உடனே யூஸ் பண்ணாத அந்த கார்போஹைட்ரேட்ஸில் என்ன பண்ணனா ஸ்டார்ச் அப்படின்ற ஒரு ஃபார்மில் அது ஸ்டோர் ஆகிருக்கும். அண்ட் இட் இஸ் யூஸ்ட் வென் ரெக்வயர்ட் பை த பிளான்ட். எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கும். A similar situation is seen in us where some of the energy derived from the food we eat is stored in our body in the form of glycogen. அதாவது இப்போ நம்ம சாப்பிட்ற அதே மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நம்மளை வச்சு எப்படி சொல்கிறாங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடானது தேவையானது எடுத்துகிட்டு மீதி தேவையை எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து எப்படி ஸ்டோர் பண்ணிக்கோன்னா கிளைக்கஜனாக நம்ம உடம்புல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். சரிங்களா, இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து டைப்ஸ் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்ன ஈக்குவேஷன்னா, அதாவது கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் சேர்ந்துச்சுன்னா இந்த presence of chlorophyll and sunlight என்ன ஆகும்னா green pigment in leaves C6H12O6 அதாவது குளுக்கோஸ் சொல்லுவாங்க. அதை ஃபுட் மேட் பை பிளான்ஸ், பிளான்ட்டால் மேட் பண்ணுற ஃபுட். அது அப்புறம் 6 ஆக்சிஜன் டு ரிலீஸ் ஆக்சிஜன் இஸ் ரிலீஸ்ட் இன் டு ஹேர். சரிங்களா, இது ஒரு ஈக்குவேஷன். அதாவது 6CO2 + 6H2O இந்த presence of chlorophyll and sunlight C6H12O6 + 6O2 ரிலீஸ் ஆஃப் ஆக்சிஜன் வெளியே போயிடுது. இப்போது நெக்ஸ்ட் வந்து ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன். ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ நியூட்ரிஷன் இன் விச் ஆர்கனிசம் கெட் தேர் ஃபுட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி ஃப்ரம் பிளான்ட்ஸ். பிளான்ட் மூலமாக டைரெக்டாவோ இல்லை இன்டைரக்டாவோ அதுக்கு தேவையான ஃபுட்டு அதை எடுத்துகிறது தான் ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன். எக்ஸாம்பிள் வந்து ஆல் அனிமல்ஸ், ஃபங்கை அண்ட் சம் பாக்டீரியா, இதெல்லாம் ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன். சரிங்களா, இப்போ ஹெட்டிரோட்ராபிக் நியூட்ரிஷன் வந்து சிங்கிள் செல் ஆர்கனிசம். எப்படி இந்த ஆர்கனிசம் வந்து நியூட்ரிஷன் கிடைக்கிது அப்படின்னா, சிங்கிள் செல் ஆர்கனிசம், காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஆர்கனிசம் சொல்லிட்டு 2 இருக்குது. சிங்கிள் செல் ஆர்கனிசம்னா த ஃபுட் மே டேக்கன் பை தி என்டையர் சர்ஃபேஸ். காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த ஆர்கனிசம்னா டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் பிகம் ஸ்பெஷலைட் டு பெர்ஃபார்ம் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன். எக்ஸாம்பிள் அமீபா. அமீபா எப்படி ஃபுட் எடுத்துக்குதுன்னா, it takes in food using temporary finger-like extension of the cell surface which fuses over the food particle forming food vacuum. சரிங்களா, அடுத்து வந்து டைப்ஸ் ஆஃப் ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன். நம்மளுடைய இப்போ ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷன் என்னென்னு பார்த்தோம். டைப்ஸ், இதில் மெயின் டைப்ஸ் என்னென்னா சாப்ரோஃபைட்டிக், பாராசைட்டிக் அண்ட் ஹோலோசாயிக் அப்படின்னு சொல்லிட்டு 3 வகையாக இருக்குது ஹெட்ரோட்ராஃபிக் நியூட்ரிஷனில். ஃபஸ்ட்டு சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷனாக என்னென்னு பார்க்கலாம். சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன்னா இட் இஸ் அ நியூட்ரிஷன் இன் விச் ஆர்கனிசம் get their food from dead and decaying organism. dead and decaying ஏற்கனவே இறந்து போன உடலிருந்து எடுக்கிறது சாப்ரோஃபைட்டிக் நியூட்ரிஷன். they break down the food material outside the body and then absorb it. இதுக்கோட எக்ஸாம்பிள் வந்து மஷ்ரூம், bread mold, yeast, some bacteria etc. parasitic nutrition அப்படின்னா என்னன்னா, it is the nutrition in which organism get their food from living organism. living organism கிட்ட இருந்து எடுக்கிற நியூட்ரிஷன் தான் parasitic nutrition without killing them. எக்ஸாம்பிள் Cuscuta, orchids, ticks, lice, leeches, roundworm, tapeworm, plasmodium, etc. Next வந்து holozoic nutrition. Sorry. It is the nutrition in which organism takes food directly and then digest and absorb it. Example amoeba, paramecium, birds, fishes, humans, etc. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து நியூட்ரிஷன் அண்ட் பிளான்ஸ். நியூட்ரிஷன் பிளான்ஸில் எப்படி நடக்குதுன்னா, இட் இஸ் அ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக நடக்குது. பிளான்ஸ் எப்படி வந்து நியூட்ரிஷன் எடுத்துக்குதுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ஒரு ப்ராசஸ் மூலமாக எடுத்துக்குது. இட் இஸ் அ ப்ராசஸ் பை விச் பிளான்ஸ் ப்ரிப்பேர் ஃபுட் பை யூஸிங் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஸோ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரோட சேர்த்து தான் இங்கே இருக்கு இல்லைங்களா. CO2ன்றது கார்பன் டை ஆக்சைடு, H2ன்றது வாட்டர். இதை வச்சு தான் என்ன ஆகுது, அது வந்து பிளான்ட் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. இந்த presence ஆஃப் சன்லைட் அண்ட் குளோரோஃபில். the food is carbohydrate. இது வந்து C6H12O6ன்றது என்னதுன்னா food prepared by the plants. food வந்து prepared by the plants which is stored in the form of starch formல ஸ்டோர் ஆயிருக்கு. ஆக்சிஜன் is released in this process. இந்த ப்ராசஸில் எது வெளியே போயிடுதுன்னா, பிளான்ட் விட்டு வெளியே போடுறது தான் ஆக்சிஜன். Process of photosynthesis. Photosynthesis is take place in 3 main steps. They are absorption of light energy by chlorophyll,
conversion of light energy into chemical energy and splitting up of water molecules into hydrogen and oxygen, reduction of carbon dioxide by hydrogen to form carbohydrates. 3 ஸ்டெப்ஸில் நடக்குது. முதல்ல லைட் எனர்ஜி அப்சர்வ் ஆகுது, குளோரோஃபில்ன்ற பிக்மெண்ட்டால் அப்சர்வ் ஆகுது. அப்புறம் அந்த லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக மாறி 2 வாட்டர் மாலிகுல்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது. ஒன்று ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன். கார்பன் டை ஆக்சைட்னா வந்து ரிடக்ஷன் டு கார்போஹைட்ரேட்ஸ். இதுதான் இது 3 ஸ்டெப்ஸ் மூலமாக தான் இது நடக்குது. சரிங்களா? இப்போ வந்து ஒரு கிராஸ் செக்ஷன் ஆஃப் லீஃப் எடுத்து நம்ம வந்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சோன்னா அந்த லீஃபில் இருக்க க்ரீன் டாட்ஸ் தான் குளோரோபிளாஸ்ட். குளோரோஃபில் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும்போது குளோரோஃபில்கோட முக்கியத்துவம் என்ன, எவ்வளோ எந்த அளவுக்கு அது முக்கியம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு பாட்டட் பிளான்ட் எடுக்க போகிறோம். அது வெதர் மணி பிளான்ட் ஆர் குரோட்டான்ஸ் எது வேணாலும் இருக்கலாம். அந்த பிளான்ட் எடுத்துகிட்டு போய் ஒரு டார்க் ரூமில் 3 days வைக்க போகிறோம். அதில் இருக்க ஸ்டார்ச்லாம் யூஸ்டப் ஆகிடும். அப்புறம் அந்த பிளான்ட்டை திருப்பி சன்லைட்டில் எடுத்துகிட்டு போய் 6 hours வைப்போம். 6 hours வச்சுட்டு அதுலேருந்து ஒரு லீஃபை ப்ளக் பண்ணிவிட்டு அதில் இருக்க க்ரீன் ஏரியாஸை மார்க் பண்ணிவிட்டு ட்ரேஸ் தம் ஆன் ஷீட் ஆஃப் பேப்பர். அப்புறம் அந்த லீஃப் எடுத்துகிட்டு போய் பாய்லிங் வாட்டரில் டிப் பண்ணுறோம் few minutes. ஆஃப்டர் திஸ் இம்மர்ஸ் இன் பீக்கர் கண்டெய்னிங் ஆல்கஹால் கண்டெய்னர் ஒரு பீக்கரில் அந்த லீஃபை மறுபடியும் எடுத்துகிட்டு போய் இம்மர்ஸ் பண்ணுறோம். பிளேஸ் அ பீக்கர் என்ன வாட்டர் பாத் அண்ட் நீட் டில் த ஆல்கஹால் பிகின்ஸ் டு பாயில். அப்புறம் என்ன பண்ணுறோம், அந்த பீக்கர் எடுத்துகிட்டு போயிட்டு கொதிக்க விடுறோம். அதில் இருக்கிற ஹீட் பண்ணி அந்த இதுவை கொதிக்க வைக்கிறோம் பீக்கரில் இருக்கிறது. அப்புறம் என்ன பண்ணுறோம், வாட் ஹேப்பன்ஸ் டு த கலர் ஆஃப் த லீஃப். அந்த லீஃபோட கலர் என்னவா மாறுது, வாட் இஸ் த கலர் ஆஃப் த சொல்யூஷனோட கலர் என்னவா மாறுது. Now dip the leaf in a dilute solution of iodine for few minutes. இப்போ என்ன பண்ணுறோம், லீஃப் எடுத்துகிட்டு டைல்யூட் சொல்யூஷன் அயோடின் இருக்கிற சொல்யூஷனில் few minutes வந்து டிப் பண்ணுறோம். டேக் அவுட் த லீஃப் இன் a dilute solution of iodine for few minutes. எடுத்துகிட்டு கலர் ஆஃப் த லீஃப் என்ன இருக்குது அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் வித் த ட்ரேசிங் ஆஃப் த லீஃப், முதல்ல எடுத்த ட்ரேசிங் ஆஃப் த லீஃபும் இப்போ நம்ம கடைசி அயோடின் சொல்யூஷனில் டிப் பண்ணி எடுத்த லீஃபோட கலரும் எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க. ரிசல்ட் என்னென்னா, ஆஃப்டர் அயோடின் டெஸ்ட் ஒன்லி த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் த லீஃப் டர்ன்ஸ் ப்ளூ பிளாக். அயோடின் டெஸ்ட் முடிஞ்சவொன்னே எடுத்தோம் இல்லையா கடைசியாக, அதோட லீஃப் எப்படி இருக்குன்னா க்ரீன் பார்ட்ஸ்லாம் மட்டும் என்ன கலராக மாறி இருக்குன்னா ப்ளூ பிளாக்காக மாறி இருக்கு. த நான் க்ரீன் ஒயிட் ஆர் yellow parts do not turn blue black, they remain brown or yellow. கன்க்ளூஷன், இதுலேருந்து என்ன தெரிய வருதுன்னா, ஸ்டார்ச் இஸ் ஃபார்ம் ஒன்லி இன் த க்ரீன் பார்ட்ஸ் ஆஃப் லீஃப். பச்சை கலரில் இருக்க ஏரியாவில் மட்டும் தான் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகிருக்கு. ஷோயிங் தட் குளோரோஃபில் இஸ் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். சரிங்களா? ஃபோட்டோசிந்தசிஸ் எவ்வளோ முக்கியன்றதுல இந்த ஆக்டிவிட்டியில் நம்ம பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஸ்டொமேட்டா. சரி, ஸ்டொமேட்டானா என்ன, இது எதுக்கு நம்ம இப்போ இந்த ஆக்டிவிட்டி எதுக்கு பண்ணுறோன்னா, ஹவு த பிளான்ட் அப்டைன் கார்பன் டை ஆக்சைடு. கார்பன் டை ஆக்சைடு ஒரு பிளான்ட்டுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்ட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்டொமேட்டானா என்ன, ஸ்டொமேட்டாவை சிங்குலராக ஸ்டோமா அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் அ டைனி போர்ஸ் ஃபவுண்ட் மெயின்லி ஆன் த லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் த லீஃப். லீஃபோட அடிப்பாகத்தில் தான் இது இருக்கும். They are surrounded by guard cells that help the plant manage gas exchange. வெளியே அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ள கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் வெளியே எடுத்துகிட்டு அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த அடிப்பாகத்தில் தான் நடக்கும். வாட்டர் லாஸும் அந்த அடிப்பாகத்தில் தான் நடக்கும். இதுதான் ஸ்டொமேட்டா. இதில் வந்து ஓப்பன் ஸ்டொமேட்டானா என்னென்னா, when stomata are open the guard cells are swollen வீங்கிறது. வாட் ஹேப்பன் when they are open? சரி, அது ஓப்பனாக இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, கார்பன் டை ஆக்சைடு என்டர்ஸ் த லீஃப் வழியாக அந்த கார்பன் டை ஆக்சைடு உள்ளே வருது. ஆக்சிஜன் வந்து வெளியே போகுது, வாட்டர் வேப்பர் லாஸ்ட் ஆகுது. இதுதான் வந்து டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. எப்போல்லாம் அது ஓப்பன் ஆகும் அந்த ஸ்டொமேட்டானா, டியூரிங் டே டைமில் ஓப்பன் ஆகும். வென் தேர் இஸ் எனஃப் வாட்டர், தேவையான தண்ணி இருக்கும் போது அது ஓப்பன் ஆகும். இன் பிரைட் லைட்டில் ஓப்பன் ஆகும். வை இஸ் திஸ் இம்பார்ட்டன்ட்? அலோஸ் எதனால இந்த மாதிரி நடக்குதுன்னா, ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹெல்ப் கூல் த பிளான்ட் த்ரூ டிரான்ஸ்பிரேஷன் வழியால் இந்த பிளான்ட்டை கூலாக வச்சுக்கும். இது வந்து ஓப்பன் ஸ்டொமேட்டா. க்ளோஸ் ஸ்டொமேட்டாவில் என்ன நடக்குதுன்னா, when stomata are closed the guard cells lose water and become flaccid. அதாவது மெல்லிசாகிடும். ஸ்வெல்லனாக இருக்கும் இல்லையா, முதல்ல ஓப்பனாக இருக்கும்போது இப்போ வந்து மெல்லிசாகிடும். அது வாட் ஹேப்பன்ஸ் when they are closed? Gas exchange slows or stops. அப்போ அது க்ளோஸ்டாக இருக்கும்போது கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஸ்லோ ஆகிடும், இல்லை ஸ்டாப் ஆகிடும். வாட்டர் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். எப்போ அது யூஸ்வலாக க்ளோஸ் ஆகிருக்கும் அந்த ஸ்டொமேட்டா அப்படின்னா, க்ளோஸ் ஸ்டொமேட்டானா அட் நைட் டைம் அது க்ளோஸ்டாக இருக்கும். டியூரிங் ஹாட் ஆர் ட்ரை கண்டிஷன், when the plant is short of water, இந்த மாதிரி டைமில் அது க்ளோஸ்டாக இருக்கும். இது எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, ப்ரிவென்ட் எக்ஸசிவ் வாட்டர் லாஸ். தேவையில்லாமல் தண்ணை விட்டு அதை வெளியே அடுப்பாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. ஹெல்ப் த பிளான்ட் சர்வைவ் ட்ரை கண்டிஷனில் அந்த பிளான்ட் சர்வைவ் ஆக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் வந்து இன்னொன்று ஆக்டிவிட்டி 6.2ல் வந்து
எக்ஸ்பெரிமெண்டல் செட்டப் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வித்தவுட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்லிட்டு 2 செட்டப் வச்சுருக்கோம். பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா கார்பன் டை ஆக்சைடு இஸ் நெசசரி ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். பெல் ஜார் வித் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. பொட்டாசியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து KOH. இப்போ ஒரு பாட்டட் பிளான்ட் எடுக்கிறோம், ஒரு பெல் ஜாரை வச்சுடுறோம். வாட்ச் கிளாஸ் கண்டெய்னிங் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் பிளேஸ்ட் இன்சைட். பக்கத்தில் என்ன ப்ளேஸ் பண்ணியிருக்கோம், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கண்டெய்னாக இருக்க கிளாஸ் ஒன்று ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ இதில் வந்து பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இஸ் அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு ப்ரெசன்ட் இன் ஹேர் இன்சைட் த பெல் ஜார். என்ன ஆகுது, அங்கே வைக்கிற பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வந்து அப்சர்வ் பண்ணப்படுது கார்பன் டை ஆக்சைடால் இன்சைட் த பெல் ஜார். இன்னொரு பெல் ஜார் வித்தவுட் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு சொல்லிட்டு இன்னொரு ஜார் வைக்கிறோம். அதில் என்ன பண்ணுறோன்னா சிமிலர் பாட்டட் பிளான்ட் வைக்கிறோம். அண்டர் பெல் ஜார் வச்சுட்டு நோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு பிளேஸ்ட் இன்சைட். உள்ள பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வைக்கல. ஸோ கார்பன் டை ஆக்சைடு இஸ் அவைலபிள் இன்சைட் த பெல் ஜார். அப்போ உள்ளே இருக்குது கார்பன் டை ஆக்சைடு அப்படியே இருக்குது, அப்சர்வ் ஆகப்படலை. ஏன்னா அங்கே பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இல்லை. போத் செட்டப் இந்த 2 செட்டப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு சன்லைட்டில் ஃபியாஸ் வைக்கிறோம். என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நேரம் கழித்து லீஃப் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஈச் பிளான்ட். கொஞ்ச நேரம் கழித்து அந்த 2 பாட்டட் பிளான்ட்லேருந்தும் லீஃப் மட்டும் எடுக்கும் போது the leaves are tested with iodine solution. எடுத்துகிட்டு திருப்பி iodine solution டெஸ்ட் பண்ணுறோம். எதுக்குன்னா ஸ்டார்ச், செக் ஃபார் ஸ்டார்ச். அந்த அப்சர்வ் பண்ணது என்ன தெரியுதுன்னா லீவ் ஃப்ரம் செட்டப் ஏலேருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதாவது பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு வச்சோம் இல்லையா, அதில் வந்து டஸ் நாட் டேர்ன் ப்ளூ பிளாக்காக அது மாறல. நோ ஸ்டார்ச் ப்ரெசன்ட். அப்போது அதில் ஸ்டார்ச் இல்லை. ஆனால் நம்ம செட்டப் பியில் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு இல்லாமல் வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து ப்ளூ பிளாக்காக மாறிடுச்சு. ஸ்டார்ச் இஸ் ப்ரெசன்ட். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா இன் செட்டப் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு அப்சர்வ் கார்பன் டை ஆக்சைடு, அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ் அங்கே நடக்க முடியல. ஆனால் செட்டப் பியில் கார்பன் டை ஆக்சைடு அங்கே இருந்ததுனால ஃபோட்டோசிந்தசிஸ் நடந்தது, ஸ்டார்ச் ஃபார்ம் ஆயிருக்கு. நியூட்ரிஷன் இன் அனிமல்ஸ். அதில் நியூட்ரிஷன் இன் அமீபா பார்க்க போகிறோம். இங்கே என்ன நடக்குதுன்னா அமீபா இஸ் யூனிசெல்லா அனிமல் லிவிங் இன் வாட்டர். இட் டேக்ஸ் இன் ஃபுட் பை ஃபார்மிங் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால் சூடோபோடியா and forms a food vacuole. Inside the food vacuole, the food is digested and absorbed. The undigested food is sent then through surface of the cell. So என்ன நடக்குதுன்னா ஒரு ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் மூலமாக என்ன ஆகுது, ஃபிங்கர் லைக் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த செல் சர்ஃபேஸ் மூலமாக ஃபுட் பார்ட்டிக்கல் வந்து ஃபுட் வேக்யூல்குள்ளே எடுத்துன்னு போயிட்டு அங்கே என்ன பண்ணுதுன்னா காம்ப்ளெக்ஸ் சப்ஸ்டன்சஸ் வந்து பிரேக் டவுன் இன்ட்டு சிம்பிளர் ஒன்ஸ், அதுக்கப்புறம் டிஃப்யூஸ் இன்ட்டு சைட்டோபிளாசம். த ரிமைனிங் அன்டைஜஸ்ட் மெட்டீரியல்லாம் இதில் வந்து சர்ஃபேஸ் ஆஃப் த செல் வழியாக வெளியே தள்ளி விட்டுருது. எக்ஸாம்பிள் பேரமீஷியம் வந்து ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கனிசம். இந்த செல்லுக்கு ஒரு டெஃபினட் ஷேப் இருக்குது. அந்த ஷேப் வழியாக தான் ஃபுட்டு வந்து உள்ள ஸ்பெசிஃபிக் ஸ்பாட் மூலமாக தான் போகுது. அந்த ஃபுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பாட்டுக்கு எப்படி வந்து அது வந்து மூவ் ஆகுதுன்னா மூமெண்ட் ஆஃப் சிலியா மூலமாக அந்த இடத்துக்கு வந்து சேருது, விச் கவர் த என்டையர் சர்ஃபேஸ் ஆஃப் த செல். இப்போ இந்த ஃபிகர் 6.5 நியூட்ரிஷன் அமீபா பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் இன் 4 ஸ்டெப்ஸில் நடக்கும். என்னென்னா முதல்ல இன்ஜெஷன்னா டேக்கிங் இன் ஃபுட். த அமீபா டிடெக்ட்ஸ் அ ஃபுட் பார்ட்டிக்கல் நியர்பை, இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் இட். முதல்ல அது பக்கத்தில் அதுக்கு தேவையான சாப்பாடு எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு அது கிட்ட போயிட்டு அது வந்து ஃபுட் பார்ட்டிக்கல் எடுத்துக்கிறது, டிடெக்ட் பண்ணுறது. இதுதான் ஃபுட் பார்ட்டிக்கல் அப்படி டிடெக்ட் பண்ணிட்டு அது கிட்ட போகுது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா ஃபார்மேஷன் ஆஃப் சூடோபோடியா. த அமீபா ஃபார்ம்ஸ் ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் கால் சூடோபோடியா. அதாவது ஃபால்ஸ் ஃபீட் சொல்லுவாங்க, பொய்யா அந்த நேரத்துக்கு மட்டும் அதுக்கு ஃபீட் வருது, அதுதான் சூடோபோடியா. தீஸ் சூடோபோடியா சரவுண்ட் அண்ட் என்கல்ஃப் த ஃபுட் பார்ட்டிக்கல். நெக்ஸ்ட் வந்து ஃபார்மேஷன் ஆஃப் ஃபுட் வேக்யூல். The food get enclosed inside the body and forms a food vacuole. Digestive juices are act on the food and break down into simple substances. எடுக்கப்பட்ட ஃபுட்டானது என்ன ஆகுது, டைஜஸ்டிவ் ஜூஸால் பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறுது. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் அண்ட் எஜெஷன். த டைஜஸ்டட் ஃபுட் இஸ் அப்சார்ப்ட் இன்டு த சைட்டோபிளாசம் அண்ட் யூஸ்ட் ஃபார் எனர்ஜி அண்ட் க்ரோத். சரி, இந்த ஜூஸ் வந்து இந்த மாதிரி பிரேக் டவுன் ஆகி சிம்பிள் சப்ஸ்டன்ஸாக மாறிடுது. இப்போ டைஜஸ்டட் ஃபுட் என்ன ஆகுதுன்னா சைட்டோபிளாசமால் அப்சர்வ் பண்ணப்பட்டு அதோட எனர்ஜிக்கும் அதோட க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணிக்குது. அன்டைஜஸ்ட் வேஸ்ட் வந்து என்ன ஆகுது, அவுட் ஆஃப் த பாடி சர்ஃபேஸ் ஆஃப் த செல் மூலமாக வெளியே வந்து தள்ளிடுது. இதுதான் நியூட்ரிஷன் இன் அமீபா. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நியூட்ரிஷன் இன் ஹியூமன் பீயிங்ஸில் எப்படி நியூட்ரிஷன் நடக்குது நியூட்ரிஷன் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். நியூட்ரிஷன் ஹியூமன் பீயிங்ஸ் ரெஃபர்ஸ் டு த ப்ராசஸ் பை விச் we obtain and use food to support our growth, repair and maintenance of body function. நம்மளுடைய வளர்ச்சிக்கு, நம்மளுக்கு உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு, மெயின்டைன் நம்மளுடைய ஃபங்க்ஷனை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நியூட்ரிஷன் ரொம்ப முக்கியம். இட் இன்வால்வ்ஸ் இன்டேக், டைஜஷன், அப்சார்ப்ஷன் அண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் ஃபுட். இங்கே வந்து ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹியூமன் அலிமெண்ட்ரி கேனல். அப்படின்னா என்னென்னா இட் இஸ் த பாத்வே த்ரூ விச் ஃபுட் பாசஸ் அண்ட் அண்டர்கோ டைஜஷன். நம்ம ஃபுட் எடுத்ததுலேருந்து எப்படிலாம் நம்ம உடம்புக்குள்ளே டைஜஸ்ட் ஆகுது. ஹியர் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் பார்ட்ஸ் இந்த லேபிள் டயக்ராம். இந்த டயக்ராம்லாம் பார்க்க போகிறோம் எப்படிலாம் அது ஃபுட் வந்து பிரேக் டவுன் ஆகி போகுதுன்னு சொல்லிட்டு. ஷார்ட்டாக எப்படி சொல்லணும்னா
மவுத்துலேருந்து ஃபஸ்ட்டு எப்படி ஃபுட்டு எப்படி போகுது, நம்ம வாய் வழியாக போகுது இல்லையா, மவுத்து, அப்புறம் ஈசோஃபேகஸ் நம்மளுடைய ஃபுட் பைப்பு, அப்புறம் ஸ்டொமக், அப்புறம் ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஏனஸ், இப்படி தான் போகுது. நம்ம ஒவ்வொன்றும் எலாபரேட்டாக பார்க்கும்போது மவுத் ஃபஸ்ட்டு. மவுத்தில் என்ன ஆகுதுன்னா ஃபுட் என்டர்ஸ் த்ரூ த மவுத். சாப்பாடு எப்படி போகுது, மவுத் வழியாக போகுது. டீத் chew அண்ட் பிரேக் ஃபுட் இன்டூ ஸ்மால் பீசஸ். போகிற சாப்பாட்டில் அந்த பல் என்ன பண்ணுது, நம்ம கிட்டே இருக்க பல் என்ன பண்ணுது, நம்ம எடுக்கிற சாப்பாடை நல்லா மென்று அது ஃபுட் பிரேக் ஆகுது, பிரேக் ஆகி ஸ்மால் பீசஸாக மாறுது. நெக்ஸ்ட்டு சலைவா மிக்ஸஸ் வித் ஃபுட் அண்ட் கண்டைன்ஸ் அன் என்சைம் கால் சலைவரி அமிலேஸ் தட் ஸ்டார்ட்ஸ் டைஜஸ்டிங் ஸ்டார்ச் இன்டூ சுகர். சலைவான்றது நம்ம வாயில் வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு என்சைம். அது வந்து ஒரு என்சைம் க்ரியேட் பண்ணோம். அது என்னென்னா சலைவரி அமைலேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணோன்னா டைஜஷன் ஸ்டார்ச் வந்து என்ன பண்ணோம், சுகராக மாற்றும் அந்த சலைவாவோட ஹெல்ப்பால். இந்த எச்ச சுரக்குதில் நம்ம வாயில், அதுதான் சலைவா. அந்த சலைவா ஒரு என்சைம் க்ரியேட் பண்ணோம், அதுதான் சலைவரி அமைலேஸ். அது என்ன பண்ணுதுன்னா ஸ்டார்ச்சை டைஜஸ்ட் பண்ணி சுகராக மாற்றுது. அடுத்து டங். நாக்கு என்ன பண்ணுது, த டங் ஹெல்ப் மிக்ஸ் ஃபுட் அண்ட் புஷ் இன்டு த நெக்ஸ்ட் பார்ட். அடுத்த பகுதிக்கு அது தள்ளி விட்டுருது நாக்கு, டங்கு. செகண்ட் வந்து ஈசோஃபேக்ஸ். இதுதான் மவுத் நடக்குது. ஃபுட்டு உள்ளே வந்து டீத் என்ன பண்ணுது, அது டீத்தில் வாயில் இருக்க அந்த சலைவா என்ன பண்ணுது, அதுக்கப்புறம் இந்த டங் என்ன பண்ணுது. அடுத்து ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ்ன்றது ஃபுட் பைப். அது என்ன பண்ணுதுன்னா த ஈசோஃபேகஸ் கேரிஸ் ஃபுட் ஃப்ரம் த மவுத் டு த ஸ்டொமக். வாயிலேருந்து வர அந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே போகுதுன்னா ஸ்டொமக்குக்கு போகுது. ஃபுட் மூவ்ஸ் த்ரூ பெரிஸ்டால்சிஸ். பெரிஸ்டால்சிஸில் அது வந்து அடுத்து வந்து அந்த ஃபுட் வந்து மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் மூணாவது என்னென்னா ஸ்டொமக். The stomach is a muscular sac where food is churned and mixed with digestive juices. Digestive juices ஓட அது என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டொமக்கில் அந்த ஃபுட்டு வந்து மிக்ஸ் ஆகுது. நெக்ஸ்ட் gastric gland release. Hydrochloric acid makes the medium acidic and kills germs. Pepsin digests proteins. அதில் வந்து gastric glands வந்து 3 வகையாக வேலை செய்யுது. ஒன்று வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ஜெர்ம்ஸ் எல்லாம் கில் பண்ணி விடுது. பெப்சின் என்ன பண்ணுதுன்னா ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணுது. மியூக்கஸ் என்ன பண்ணுதுன்னா ப்ரொடெக்ட்ஸ் த ஸ்டொமக் லைனிங். அதாவது அது ஒரு திக் ஸ்லிப்பரி லிக்விட் கிளாண்டால் ப்ரொடியூஸ் பண்ணோம் நம்ம பாடியில் மியூக்கஸ்ன்றது. ஸ்டொமக் முடிஞ்சதுங்களா. இப்போ அடுத்து லிவர். லிவரில் என்ன பண்ணுது, லிவர் ப்ரொடியூஸ் பைல் ஜூஸ். பைல் ஹெல்ப் டைஜஸ்ட் ஃபேட். நம்மளுடைய கொழுப்பு சத்தெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுற வேலை லிவர்து. லிவருக்கு அடுத்து கேல் பிளாடர். கேல் பிளாடர் என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பைல் ஃப்ரம் த லிவர் அண்ட் ரிலீசஸ் இட் இன்டு த ஸ்மால் இன்டெஸ்டைன். லிவர்லேருந்து வரக்கூடிய அந்த பைல் ஜூஸை எங்கே தள்ளி விடுது, அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைனுக்கு தள்ளி விடுது. நெக்ஸ்ட்டு pancreas. The pancreas releases pancreatic juice containing enzyme that digest carbohydrates, proteins and fat. pancreas என்ன பண்ணுது, pancreatic juice ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுது. அது என்ன என்சைம் அதில் இருக்கிற என்சைம்னால கார்போஹைட்ரேட்ஸ், நம்ம எடுக்கிற கார்போஹைட்ரேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்லாம் டைஜஸ்ட் ஆகுது. அடுத்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸ்மால் இன்டெஸ்டைன் என்ன நடக்குதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் த லாங்கஸ்ட் பார்ட் ஆஃப் த டைஜஸ்டிவ் சிஸ்டம். அதுதான் மிகப்பெரிய ப்ராசஸ் நடக்கிற இடம். ஹியர் கம்ப்ளீட் டைஜஷன் ஆஃப் ஃபுட் ஹேப்பன்ஸ். நியூட்ரியன்ஸ் ஆர் அப்சர்வ்ட் இன் டு த பிளட் த்ரூ த டைனி ஃபிங்கர் லைக் ஸ்ட்ரக்சர் கால் வில்லி. வில்லின்ற மூலத்தால் தான் நியூட்ரியன்ஸ் வந்து அங்கே அப்சர்வ் ஆகுது ஸ்மால் இன்டெஸ்டைனில். நெக்ஸ்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன். லார்ஜ் இன்டெஸ்டைனில் என்ன நடக்குதுன்னா த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் வாட்டர் அண்ட் சால்ட் ஃப்ரம் அன்டைஜஸ்டட் ஃபுட். செரிக்கப்படாத ஃபுட் இருக்கு இல்லையா, நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டில் தேவையானதெல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ செரிக்கப்படாத ஃபுட்டில் இருக்கிற வாட்டர், சால்ட் எல்லாம் வந்து இந்த லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்சர்வ் பண்ணுது. The remaining waste became feces. Feces என்னென்னா solid weight that is removed from the body after digestion. Feces மூலமாக வெளியே போயிடுது. நெக்ஸ்ட் anus. Anus என்னன்னா the anus is the opening where waste leaves the body. கடைசியாக நம்ம தேவையில்லாத கழிவுப் பொருட்கள் நம்ம பாடியை விட்டு வெளியேறிடுது. 1 ml ஆஃப் ஸ்டார்ச் 2 டெஸ்ட் டியூப்லையும் ஆட் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா 1 ml ஆஃப் சொல்யூஷன் வந்து 1 ml ஆஃப் சலைவா வந்து டெஸ்ட் டியூப் ஏல ஆட் பண்ணிட்டு டெஸ்ட் டியூப் பியில் வந்து எதையுமே சலைவா ஆட் பண்ணாமல் விட்டுறோம். 2 டெஸ்ட் டியூப் எடுக்க போகிறோம், டெஸ்ட் டியூப் ஏ எடுக்க போகிறோம், டெஸ்ட் டியூப் பி எடுக்க போகிறோம். 1 ml ஆஃப் ஸ்டார்ச் ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணிட்டோம். இப்போ 1 ml ஆஃப் சலைவா வந்து டெஸ்ட் டியூப் ஏல மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம், டெஸ்ட் டியூப் பியில் ஆட் பண்ணலை. இப்போ 2 டெஸ்ட் டியூப் எடுத்துகிட்டு போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் 20 to 30 minutes அப்படியே விட்டுறோம். அடுத்த ஸ்டெப் என்ன ஆகுது, ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் அயோடின் சொல்யூஷன் வந்து 2 டெஸ்ட் டியூப்லேயே போடுறோம். அயோடின் இஸ் யூஸ் டு டெஸ்ட் ஃபார் ஸ்டார்ச். எதுக்குன்னா ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்றதுக்கு தான் அது நம்ம அயோடின் யூஸ் பண்ணுறோம். இஃப் ஸ்டார்ச் இஸ் ப்ரெசன்ட்னா ப்ளூ பிளாக் கலர் வரும், ஸ்டார்ச் அதில் இல்லைன்னா ப்ளூ பிளாக் கலர் வராது. அப்போ ரிசல்ட் என்ன ஆகுதுன்னா டெஸ்ட் டியூப் ஏல நம்ம சலைவா போட்டோம் இல்லைங்களா 1 ml, அது ப்ளூ பிளாக்காக மாறல. ஏன்னா ஸ்டார்ச் வந்து broken down பை சலைவால் broken ஆகி அது சுகராக மாதிரி போயிடுச்சு. ஆனால் பியில் வந்து சலைவா நம்ம ஆட் பண்ணல, அப்போ ப்ளூ பிளாக் கலர் வருது அதில்.
ஸ்டார்ச் ஸ்டில் அதில் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால எந்த ப்ராசஸும் நடக்கலை. கன்க்ளூஷன் இதனால் என்ன தெரியுதுன்னா, hence the activity proves the digestion of starch begins in the mouth. இந்த லெசனோட நெக்ஸ்ட் டாபிக் ரெஸ்பிரேஷன் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Don't forget to like this video, share it with your friends and subscribe to Kavita Study Hub for more useful classes. Comment if you have any doubts. Thank you students.